வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவிழந்திருக்கிறது. இருப்பினும் வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை அல்லது லேசானதிலிருந்து மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக முன்னதாகவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். தற்போது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையிலும் கூட சில மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். வங்கக்கடல்ல நிலவி வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. முக்கியமாக இது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது அதே பகுதியில பார்த்தோம் அப்படின்னா வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வருகிறது. தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் அதனை நோக்கி நகரக்கூடும் என்றும் கூட வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இது புயலாக உருவாகாது என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமும் கூட தெரிவித்திருந்த ஒரு நிலையில தற்பொழுது இது வலு இழந்து இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வங்கக்கடல்ல உருவாகிய அந்த வளிமண்டல சுழற்சி என்பது அடுத்த கட்டமாக அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறி தொடர்ந்து இது இலங்கை தமிழக கடற்கரையை நோக்கி வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு நிலையில மேற்கு வடமேற்கு திசையில் இது நகர்ந்து தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருந்தது. தொடர்ந்து மேலும் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிய ஒரு நிலையில தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து இருக்குது. மேலும் இது வலுக்குறைய இருக்குது. 24 மணி நேரத்துல அடுத்த 24 மணி நேரத்துல இது பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய லட்சத்தீவு பகுதிகள் அந்த பகுதிகளை நோக்கி நகர்ந்து இது மேலும் வலுக்குறையும் ஒரு காற்று சுழற்சியாகவே மீண்டும் இது மாறக்கூடும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில இது மேலும் வலுக்குறையும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா தமிழகம், புதுவை, காரைக்கால்ல கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது 17ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிக்கைப்படி தமிழகம், புதுவை, காரைக்கால்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு டிசம்பர் 17ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா கனமழைக்கான வாய்ப்பு என்பது இன்று 16ஆம் தேதி அதே போல 18ஆம் தேதி ஆகிய தேதிகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது. மேலும் இன்றைய தினம் கூட 13 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. நிறைய மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கும் கூட விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த கனமழை, அதாவது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த பருவமழையின் காரணமாக காற்றினுடைய திசையை பொறுத்து அந்த மழை என்பது நீடிக்கும் என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில தமிழகத்துல வரக்கூடிய நாட்கள் முக்கியமா 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழையானது நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில இன்று 16ஆம் தேதி 18ஆம் தேதி ஆகிய தேதிகள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது இருக்கு. அதே போல 17ஆம் தேதி கனமழை மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி லதா.